இந்த சாரீ நான் ட்ரையல் பார்த்தே ஆகணும்னு ஒரு பிரைடு 2 hours ட்ராவல் பண்ணி என்னோட பிளேஸ்க்கு வந்திருந்தாங்கங்க. ஸோ இந்த சாரீ ஸ்லோகா ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் சாரீ. பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரிசப்ஷனுக்கு ட்ரேப்பிங்க்கு எங்களை புக் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் டு ஹாப்பி ட்ரேப்பிங் vlogs பை சந்தியா. அதே 2 hours நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு பேரூரில் நடந்த எங்கள் பிரைடோட கல்யாணத்துக்கு அவங்க கேட்ட மாதிரியே அவுட்புட் கொடுத்து அழகாக ட்ரேப் பண்ணி கொடுத்துட்டோங்க. இந்த சாரீ பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் அதில் இருக்க சம்கீஸ் எல்லாம் போய் அந்த நெட்டில் ஒட்டிகிட்டே இருந்தது. நமக்கு தான் சாரீ ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே. ஸோ சாரீ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறதா நினச்சிட்டு எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்து கிளைண்ட் எதிர்பார்த்த அந்த அவுட்புட்டை கொடுத்தாச்சுங்க. என்னோட ஒர்க்கை பார்த்து நானே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என் கிளைண்ட்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ நானும் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ட்ரையலுக்கு வந்தப்பவே பிரைட் என்கிட்ட கேட்ட ரெக்வஸ்ட் என்னை ஸ்டேஜில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அரௌண்ட் 3 hours கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஸ்டேஜுக்கு போக வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் ஏறினதுக்கு அப்புறமா போய் ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணி விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னேன். இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லி அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்கும்போது என்னை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அனுப்பிச்சாங்க. எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் அஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரேப்பிங் vlogல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். பை பாய்.